பிரைஸ் லார்ட். இதனால ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் வசனம் 10. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென். இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா இந்த வசனத்துல சொல்றாங்க, அவருக்கு உங்க வாழ்க்கையை குறித்து என்ன சித்தம் இருக்கோ அதை அவர் கையினால் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் நம்மளை பிளஸ் பண்றாங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த வார்த்தையை வச்சு உருக்கமா ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் தெரியுமா? கர்த்தருக்கு எது சித்தம் அப்படின்றத பார்க்கறத விட்டுட்டு நமக்கு என்ன சித்தம் அப்படின்றதான் பார்க்குறோம். அது மிகவும் தவறான விஷயம். அது கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதம் எப்படி இருக்கணும்னா, ஏதாவது ஒரு காரியம் உங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா முதல்ல முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா இதில் உங்களுடைய சித்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட முதல்ல பெர்மிஷன் வாங்கணும். அப்படி வாங்கும் போது ஏசப்பா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை நன்மையின் பாதையில் தான் நடத்திட்டு போவாங்க. ஏன்னா நம்ம கர்த்தர் நன்மையை தருகிறவராக காணப்படுகிறாரு. அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த காரியத்தில் கர்த்தருடைய சித்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து பார்க்கணும். ஒரு படிப்பின் காரியமாக இருக்கலாம், +2 முடிச்சுட்டு அடுத்து இன்னும் டிகிரி படிக்க போகிறோன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கலாம். ஏசப்பா கிட்ட கேளுங்க, உம்முடைய சித்தம் என்ன ஏசப்பா, அதை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா வெளிப்படுத்துவாங்க. திருமண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஏசப்பா கிட்ட இந்த வார்த்தையை வச்சு ஜெபித்தே ஆகணும். ஏன்னா திருமண காரியத்தில் ஆண்டவரோட சித்தம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் திருமண காரியத்துக்குள்ளே ஈடுபடுறீங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பா கிட்ட இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபிங்க. ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காங்க, அவருக்கு எது சித்தமோ அவர் கையினால் உங்களுக்கு வாய்க்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். என்னென்ன காரியத்தை நீங்கள் வாழ்க்கையில் எடுத்து செய்ய போகிறீங்களோ, ஒரு பிஸ்னஸின் காரியமாக இருக்கலாம், ஒரு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏசப்பா கிட்ட கேளுங்க, இதில் உங்களுடைய சித்தம் இருக்கா ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி நீங்கள் நடந்து கொள்ளும் போது கண்டிப்பாக சொல்கிறேன், பரலோகத்துலேருந்து ஏசப்பா உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாங்க. உங்கள் வாழ்க்கை எல்லாம் ஜெயமாக மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். என்றைக்குமே ஒரு காரியத்தில் ஆண்டவரோட சித்தம் இருந்ததுன்னா பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா, அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையை ஆசீர்வதித்து உமக்கு என்ன சித்தமோ அதை மாத்திரம் அவர்களுக்கு கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன், தாழ்த்துறேன், வெறுமையாக்குறேன். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வசனோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all.